ஏங்க ஏங்க சொர்க்க பூமிக்கே வந்துட்டேங்க. கூமாப்பட்டி ஒரு தனி ஐலாண்டுங்க. கூமாப்பட்டி ஏங்க பத்தி கேள்விப்படாதவங்க இருக்க முடியாது. ஏங்க ஏங்கன்னு கூமாப்பட்டியில இல்லாத ஆற தண்ணிய செழிப்ப வளமைய செழுமைய இருக்கிற மாதிரி வர்ணிச்சு காஞ்ச பூமியா இருந்த கூமாப்பட்டிய சொர்க்க பூமி அளவுக்கு பில்டப் கொடுத்து கூமாப்பட்டிய ஃபேமஸ் ஆக்கி தன்னையும் ஃபேமஸ் ஆக்கிக்கிட்ட ஒரு ஆளுதான் கூமாப்பட்டி தங்கப்பாண்டி. இந்த கூமாப்பட்டி தங்கப்பாண்டி மாதிரி தான் ஆண்டவரும் இல்லாதவைகளை இருக்கிறவைகள் மாதிரி அழைக்கிறவரு. ஆரம்பத்துல கூட பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையுமா கூமாப்பட்டி மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா ஒண்ணுமே இல்லாம இருந்தப்ப அதுல இமயமலை இருக்கிற மாதிரி, அந்தமான் இருக்கிற மாதிரி, அமேசான் இருக்கிற மாதிரி, ஐரோப்பிய அமெரிக்கால இருக்கிற மாதிரி பார்த்து வர்ணிச்சு படைச்சு சர்பத்து மாதிரி தண்ணிய கொடுத்து அவர் படைச்சது எல்லாம் நல்லதுன்னு பார்த்து செழிக்க வச்சு காஞ்சு போன பூமிய சொர்க்க பூமியா பார்த்தாரு. பார்த்தபடியே சொர்க்க பூமியா மாத்தினாரு. இன்னைக்கும் உங்க லைஃப் கூட கூமாப்பட்டி மாதிரி ட்ரை லேண்டா இருக்கலாம். ஆனா உங்க லைஃப அழகான ஒரு தனி ஐலாண்டு மாதிரி தான் கடவுள் பாக்குறாரு. உங்க வாழ்க்கையில நிம்மதியே இல்லைன்னு நீங்க சொல்லலாம். ஏங்க நீங்க எவ்வளவு நிம்மதியா இருக்கீங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவாரு. சந்தோஷமே இல்ல அப்படிம்பீங்க. ஏங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க அப்படிம்பாரு. செழிப்பே இல்லைன்னு புலம்புவீங்க. ஏங்க என்னமா செழிப்பா இருக்கீங்க அப்படிம்பாரு. சுத்தமா சுகமே இல்ல அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஏங்க எவ்வளவு சுகமா இருக்கீங்க அப்படிம்பாரு. நீங்க காலியா இருக்கேன் அப்படிம்பீங்க. ஆண்டவரு ஏங்க எவ்வளவு ஜாலியா இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாரு. மொத்தத்துல நீங்க ஒரு தனி ஐலாண்டுங்க. கூமாப்பட்டியில இருக்குன்னு சொன்னது இல்லாம இருக்கலாம், வராமலும் போகலாம். ஆனா நீங்க இல்லைன்னு சொன்னா இருக்குன்னு சொல்ற இயேசு இருக்கிறவராகவே இருக்கிறவர். இவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல அழைக்கிறவர்.